நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளத்தில ஒரு சில வீடியோலாம் பார்த்தேன். அதெல்லாம் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, டெல்லியில நடக்கக்கூடிய போராட்டம் வந்து இந்தியாவின் ஒற்றுமையை சீர்குலைக்குதாம். மதவாத வார்த்தைகள்லாம் வந்து பயன்படுத்தி அந்த போராட்டத்தில முழக்கயிடுறாங்க அப்படிங்கிற இந்துத்துவ அப்படிங்கிற வார்த்தைய மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம வந்து அவர் வந்து அந்த சிஜேபி கட்சியுடைய தலைவர் வந்து ம். என்ன அமெரிக்காவை சேர்ந்தவர். அவர் வந்து இந்தியாவுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கிறதுக்காக ஒரு தீவிரவாத செயல்ல ஈடுபடுறாரு அப்படிங்கிற காணொளிலாம் பார்த்தேன். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன கேள்வி வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நீட் தேர்வு நடந்துச்சு. நீட் தேர்வு நடக்கும்போது அது வந்து பேப்பர் ஆல்ரெடி லீக் ஆயிட்டு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து, அதுக்கப்புறமா வந்து அந்த தேர்வ வந்து ரத்து பண்ணிட்டு, அதுக்கு அடுத்த தேர்வு நடத்துனாங்க. இதான் நடந்தது. இப்போ ஒரு ஒன்றிய அரசு, அதாவது இந்தியாவை ஆளக்கூடிய அரசு, கிட்டத்தட்ட எத்தன மாநிலங்கள கைக்குள்ள வச்சிருக்கு. அந்த அத்தன மாநிலத்திலயும் அந்த நீட் தேர்வு ரத்து பண்றாங்கன்னா, அங்க எத்தன மாணவரோட பாதிப்பாகும்? எவ்வளோ பேர் கனவோட படிச்சிருப்பாங்க. அதுக்கான ஒரு தக்க நடவடிக்கை தேவைல்ல. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தமிழ்நாட்டுல கூட குரூப் 2 தேர்வு வந்து ரத்து பண்ணாங்க. கரெக்ட்டு தானே? அப்படி ரத்து பண்ணும்போது என்ன எதனால ரத்து பண்ணாங்கன்னா, வினாத்தாள் கசிவானதால ரத்து பண்ணாங்களா? கிடையாது. மென்பொருள், அதாவது ஒரு சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால, யார் யாரு எங்கெங்க போய் தேர்வு எழுதணுங்கிற மையம் தெரியாம குழம்பி போய் போராட்டம் பண்ணாங்க மக்கள்லாம் இறங்கி களத்துல. அப்படி போராடும்போது மக்களுக்கு அந்த மாணவர்களுக்கு எங்க போய் தேர்வு எழுதணும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல அவங்க போராட்டம் பண்ணும்போது, அந்த தேர்வு ரத்து பண்ணாங்க. அதுக்கும் அந்த துறை சார்ந்த அந்த அதிகாரிக்கு மேல தமிழக அரசு வந்து அப்ப நடவடிக்கை எடுத்துச்சு. இப்போ ஒன்றிய அரசுல என்ன நடந்திருக்குன்னா, அந்த பேப்பர வந்து லீக் பண்ணியிருக்காங்க. ஒரு தேர்வு நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அந்த ஆன்சர் ஷீட்டுக்கான பேப்பர லீக் பண்ணா, ஈஸியா பாஸ் பண்ணிட்டு உள்ள போயிடுவான். இது எவ்வளோ பெரிய கிரைமு? இது எவ்வளோ பெரிய குற்ற செயல்? இது அந்த அரசோ, அந்த அரசுல இருக்கக்கூடிய அமைச்சரோ, அந்த அதிகாரியோ இதுக்கு நான் பொறுப்பு ஏத்துதானே ஆவணும். அப்படி யாருமே ஏத்துக்கலங்கிறப்ப தான், அந்த சிஜேபி கட்சியுடைய தலைவர் அமெரிக்காலேருந்து ட்வீட் பண்ணி, அவரு அதுக்கப்புறம் இங்க வந்து போராட்டத்த முன்னெடுத்து, அதுக்கப்புறமா அது உண்ணாவிரதமா மாறி, ஒரு மனுஷன் 20 நாள் உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்காரு. ஒன்றிய அரசு ஒண்ணுமே சொல்லல. இதுக்கு என்ன கேள்வி? இதுக்கு உங்கள்ட்ட கேள்வி இருக்கா? உடனே ஒரு போராட்டம் பண்ணோனே, அத எந்த பக்கம் திருப்பி விடுறாங்கன்னா, இது மதவாத சத்த சம்மந்தப்பட்ட முழக்கத்த இடுறாங்க. ஏன்னா, இந்தியாவுல இந்துக்கள் அதிகம். இவங்க நியாயப்படுத்துறேங்கிற பேர்ல எந்தெந்த பக்கம்லாம் அந்த போராட்டத்த திருப்பி விட்டா, அ இ ஆளுகின்ற ஒன்றிய பாஜக அரச சேவ் பண்ண முடியுமோ, அது எல்லா வகையிலயும் ஒரு சில பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்வி தான். இத்தன ஸ்டேட்டுக்கும் சேர்த்து ஒரு தேர்வு நடத்துறீங்க. அந்த தேர்வ உங்களால சரியா நடத்த முடியலையா? உங்ககிட்ட அதுக்கான சக்தி இல்லையா? அப்புறம் எப்படி அந்த வினாத்தாள் கசிஞ்சுது? அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. மாநில அரசுகிட்ட குடுத்திருந்தாவே, அவங்க 12த் மார்க் அடிப்படையில அந்த நீட் தேர்வுக்கான ம் மருத்துவக் கல்லூரி சீட்ட குடுத்திருப்பாங்க. நீங்க தான் நீட் தேர்வுன்னு ஒண்ணு கொண்டு வந்தீங்க. அப்படி கொண்டு வந்தப்போ, நீங்க தானே சரியா நடத்தணும். அப்ப நடத்தலன்னா தப்பு யாரோடது? உங்களோடது தானே. அப்ப அதுக்கான பொறுப்ப நீங்க தானே ஏத்துக்கணும். பொறுப்ப ஏத்துட்டு ஏதாவது பதில் சொல்லியிருக்கீங்களா? கிடையாது. மீடியாவ சந்திச்சா தானே பதில் சொல்ல முடியும். ஒன்றிய அரசு இதுவரைக்கும் ஏதாவது ஒரு மீடியாவ சந்திச்சிருக்கா? நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஏதாவது ஒரு மீடியாவ சந்திச்சிருக்காரா? கிடையாது. இதுவும் மக்களுக்கான பிரச்சனை தானே. மீடியாவ சந்திக்கிறதா, சந்திக்காததா நம்ம அதுக்குள்ள போக வேணாம். ஒரு குற்றம் நடந்துருச்சு. வினாத்தாள் கசிஞ்சிருச்சு. மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டுட்டு, அதுக்கு அடுத்த முறையா மத்திய அரசு அத நல்லபடியா தேர்வை எழுதி நடத்தி முடிச்சுட்டாங்கன்னு வச்சுப்போம். ஆனா, அந்த குற்றத்துக்கு யார் பொறுப்பேத்துப்பா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. இப்ப நான் தான் இந்த நாட்ட ஆள்றேன் அப்படின்னா, இந்த நாட்டுல நடக்கக்கூடிய ஏதோ ஒரு குற்றத்துக்கு நான் பொறுப்பு ஏத்துக்கிட்டு தான் ஆவணும். ஏன்னா, என்னோட கையில தான் இந்த நாடு இருக்கு. அப்படிங்கிற பார்வை இருக்குல்ல. நான் தான் இந்த நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்துல உள்ள ஒரு ஆட்சியாளர். அப்படிங்கிற பட்சத்துல நான் தான் அதுக்கான பொறுப்பை ஏத்துக்கணும். இவங்க போராட்ட ரீதியா அங்க உள்ள மக்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இந்தியாவின் ஒற்றுமையை சீர்குலைக்கிறார்கள். மதவாத பிரச்சனைகளை தூண்டுகிறார்கள். அவங்க அமைதியா நாடாளுமன்றத்த நோக்கி ஒரு போராட்டமா, பேரணியா போயிருக்காங்க. ஆனா, அங்க உள்ள காவல்துறைகள், இவங்க நாடாளுமன்றத்துக்குள்ள நுழைஞ்சிருவாங்களோன்னு சொல்லி அவங்கள அடிச்சு, ரத்த கறையா, எவ்வளோ தழும்போட, அந்த புகை குண்டெல்லாம் வீசி, எவ்வளோ ஒரு கொடூரமான செயல செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. தமிழ்நாட்டிலேயே ஒரு சில பேர் மாணவர்கள் மேல கை வைக்காதீங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ட முன் வச்சு, தலைமைச் செயலகத்துல போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த பாடகர் அறிவு அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சிய கூட நான் பார்த்தேன். அந்த ஃப அதுக்கப்புறம் மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் நேரா டெல்லியில நடக்கக்கூடிய போராட்டம் நடக்கக்கூடிய இடத்துக்கே போய் அந்த மக்களுக்கான ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது பெருமையா இருக்கு. அது மட்டும் இல்லாம மம்தா பானர்ஜி, அவங்க வந்து இந்த போராட்டத்துக்கு வந்து நானும் வந்து சேர்ந்து உங்களோட போராடுறேன் அப்படின்னு சொல்லி ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதோட மட்டுமல்ல, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, அவங்களும் வந்து போராட்டம் பண்ணி அவங்களையும் கைது பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஒவ்வொரு மூலையில குரல் குடுக்குறாங்க.
ஆனா நம்மலாம் சேர்ந்து மாற்றத்துக்கான அரசியலா உருவாக்கி, என்னடா கடைசியா அங்க சுத்தி, இங்க சுத்தி, இங்க வரியான்னு நெனைக்காதீங்க. கேள்வி கேட்டு தானே ஆவோம். நடிகரா இருந்தா கேள்வி கேட்க வேணாம். ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டாரு. நம்ம தமிழ்நாட்டோட முதல்வரும் ஆயிட்டாரு. மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்ன வரைக்கும் வந்து மாணவர் பிரச்சனை, நீட் பிரச்சனை, ஒன்றிய அரசு, டெல்லியில நடக்கக்கூடிய போராட்டம், இந்த எந்த கண்ணோட்டத்திலும் எந்த ஒரு ஆதரவையும், எதிர்ப்பையும் தெரிவிக்கவே இல்லையே! ஏன்? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. நம்ம எல்லாம் சேர்ந்து தான தமிழக வெற்றி கழகத்த வந்து வெற்றி பெற செஞ்சோம். திமுக, அதிமுக போன்ற பல கட்சிகள் பல ஊழல்ல ஈடுபடுறாங்கன்னு சொல்லி நெறைய ஒரு மனசுக்குள்ள ஒரு நெறைய ஒரு சிந்தனைகள வச்சுக்கிட்டு தான் நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டு ஒரு மாற்றத்த கொண்டு வந்தோம். அப்படி கொண்டு வந்த மாற்றத்துக்கான அரசியலான கட்சி, டெல்லியில நடக்கக்கூடிய போராட்டத்துக்கு எந்த ஒரு ஆதரவையும் இன்ன வரைக்கும் தெரிவிக்கல. அது ஏன்னு நான் கேட்டா, அப்புறம் டிவிகேவ சேர்ந்தவங்கலாம் வந்து, அ எங்க பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு தமிழக வெற்றி கழகம் தான் காரணமா? அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. அதனால வேணாம் நம்ம அதுக்குள்ள போ வேணாம். இருந்தாலும் நான் இத பதிவு பண்ணிக்கிறேன். அவங்க சைட்லயும் கேட்டுருக்கணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.